பாருங்க, இதுதான் அத்தி வரதராஜ பெருமாள் ஆலயம். இங்கே வேதநாராயண பெருமாள் ஆலயத்தில் அத்தி வரதர் இருக்காரு. கூட்டமே இல்லை, நார்மலாக இருக்குது. காலையிலலாம் நிறைய கூட்டம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கியூ ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டே இருக்கு. இது வேதநாராயண பெருமாள் ஆலயம். பக்கத்தில் இருக்கிறது அத்திவரதர் ஆலயம். இதுதாங்க அத்திவரதர் வீட்டு இருக்கக்கூடிய ஆலயம். உள்ள மூலவர் ஒரு 6 அடி உயரத்தில் ஆஜானு பாகவத தர்ஷனம் கொடுக்குறாரு. ஸ்ரீதேவி பூதேவியோட வரதராஜ பெருமாள், பக்கத்தில் பெருந்தேவி தாயார். அதே மாதிரி அத்திவரதர் 3 அடி உயரத்தில் சின்ன ரூபமாக அழகாக ஸ்ரீதேவி பூதேவியோட தர்ஷனம் கொடுக்குறாரு. இது ஒரு 10 நாள் மட்டும் இந்த சேவை நடக்கும். ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது. ஒரு புதிய அனுபவமாக இந்த தரிசனம் இருக்குது. மக்களும் ஆர்வமாக தரிசனம் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த லோக்கலில் இருக்கிற மக்கள் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்தலம் இருக்குதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. மக்கள் அனைவரும் ஆர்வமாக தரிசனம் பண்ணுறாங்க. காலையில் டயத்துலலாம் கூட்டம் நிறைய இருந்திருக்கு. இப்போது நார்மலாக ஒரு 1/4 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பண்ணிடலாம். நாங்களாம் எல்லாருமே ஒரு 1/4 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த மார்ச் 10க்குள்ளே ஒரு தரிசனம் பண்ணலாம். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தரிசனம் நடைபெறுது. மதியம் 1 to 2 பிரேக் கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான அத்திவரத தரிசனம். நீங்களாம் தரிசனம் பண்ணிக்கிங்க. உள்ள ஃபோட்டோ எடுக்கிறதுல அனுமதி இருக்கிறதுனால வெளியிலேருந்து எடுக்கிறேன். இப்போ டைம் ஆக மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் மானசீகமாக தரிசனம் பண்ணிக்கோங்க. உள்ள இந்த கோலத்தில் தான் அத்திவரதர் தரிசனம் கொடுக்குறாரு.